கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட அவங்க காளிமால் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு நான் பொருளை வச்சுருக்கிறேன், அதனால் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நீயே தடுத்து நிறுத்திடு, அப்படி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், இந்த ஊர் ஜனங்க மொத்த பேரும் காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதியும் இந்த மாதிரிக்கு அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரிக்கும் ஒரு இடைஞ்சலை கார்த்திக்கு கொடுக்கவும் கார்த்திக் என்ன பண்ணதுன்னே தெரியல. எப்படியாவது இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், அதே நேரத்தில் கோவில் கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கௌசல்யா ஐபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மனைவியை நான் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா ஐபிஎஸ் பார்த்தோம்னா அவங்க ரேவதி இருக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ ரேவதியை அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தியும் அந்த பையை அவங்க மீட்டு எடுத்துருந்தாங்க. அந்த பைக்குள்ளே இருந்த அந்த பொருளையும் அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் மாலைக்குள்ளே ஒரு பொருளை வச்சுருக்குறாங்க, அந்த இதையும் அவங்க எடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கவும் அப்போ கௌசல்யா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி இந்த மாதிரிக்கு ரேவதியை காப்பாற்றியாச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவே இது கேட்டதுமே கார்த்தி அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நல்ல சரியான நேரத்தில் நீங்கள் என்னுடைய மனைவியை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படிங்கவோ அப்போ கௌசல்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பேற்பட்டவர், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அது மட்டுமா இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நீங்கள் எல்லாமே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு உதவி பண்ணியிருக்கிறேன், இதில் என்ன பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு அவங்கள காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு தானே, என்னுடைய கடமையும் கூட. அதனால இதில் என்னத்துக்கு நீங்கள் எனக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரிக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அடுத்தது ரேவதியை அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அதே மாதிரிக்கு இங்கே உள்ள பொருளை எல்லாத்தையுமே மீட்டு எடுத்துடவும் இந்த விஷயம் தெரியாமல் காளியம்மாள், அவங்க சிவனாண்டி, சந்திரகலா, முத்துவேல், விருமன் இவங்க எல்லாருமே நம்ம நினச்சது தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து தான் அவங்க ரேவதி வந்துருந்தாங்க. இப்போ கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே வர வேண்டாம், நீ இந்த ரூம்லேயே இரு அப்படிங்கும்போது என்னாச்சு கார்த்தி அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க எல்லாரும் இந்த மாதிரிக்கு சதித்திட்டம் பண்ணி இருக்கிறாங்க, அதனால அவங்க நினச்ச மாதிரிக்கே நீ வராத மாதிரிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா கௌசல்யா அவங்கள ரேவதியை அடைச்சி வச்சாங்களா, அவங்க எல்லாத்தையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதனால அந்த விஷயம் காளியம்மாளுக்கு ரேவதியை காப்பாற்றுற விஷயம் காளியம்மாளுக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா காளியம்மாள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் நின்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்கிற மாதிரிக்கே சந்திரகலாட்ட அவங்க பண்ணிட்டு இருக்கவும் இப்போ சந்திரகலாவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி நம்ம இதில் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான், கோயில் கும்பாபிஷேகம் நிற்க போகுது, அதே மாதிரிக்கு ரேவதியும் நம்ம கஸ்டடியில் இருந்துட்டு இருக்கிறா, அதனால கார்த்தி வசமாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் ஆனால் கார்த்தி இது எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டாங்க. ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் இருந்துட்டு இருக்கவும் அடுத்தது காளிமால் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கார்த்தி, நான் சொன்ன மாதிரிக்கே சாமுண்டி ஸ்ரீக்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரிக்கே நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நான் நடத்த விடாமல் பண்ணியிருந்தேன், எங்கள் அத்தைக்கிட்டே நான் உண்மையை சொல்லிடுறது அப்படிங்கவும் இது கிட்டதுமே காளிமால் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ என்னெல்லாம் திட்டம் போட்டியோ அது எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, உன் மனைவி என்னுடைய கஸ்டடியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறா, அது ஞாபகத்தில் இருக்குதா, நான் மட்டும் இப்போ சரின்னு சொன்னோம்னா அவளுடைய கதையை முடிச்சிருவாங்க என் ஆளுக்கு அப்படிங்கவும் அப்படியா, உன் ஆட்களுக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஃபோன் யாருமே எடுக்கவே இல்லை. உடனே காத்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் இப்போ உள்ளே கிடக்குறாங்க, கூடிய சீக்கிரத்தில் நீயும் போக போகிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னு என்ன, அதாவது உன் பொண்டாட்டியை நீ காப்பாற்றிட்ட, ஆனால் கண்டிப்பாக இந்த ஊர் ஜனங்களை நீ காப்பாற்ற முடியாது, அந்த பொருளை எங்கே வச்சிருக்கிறன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கவும் உடனே காத்தி சிரிக்கிறாங்க. அப்படியா, அந்த பொருள் கொஞ்சம் திரும்பி பாரு உன் வீட்டு வாசலில் போய் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வீட்டு வாசலில் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க வச்ச பொருள் அவங்க வீட்டு வாசலில் இருக்குது. இதை பார்த்ததுமே காளியம்மாளுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இது என்னது, இந்த பொருள் நம்ம வீட்டு வாசலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இப்போ நினச்சிக்கிட்டியா, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்ட, நீ என்னெல்லாம் பண்ணினியோ அது எல்லாமே
எல்லாமே உனக்கே திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காளிமால் ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சதுமே ஐயோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து ரிமூவ் பண்ணணுமே, இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் இது வெடிச்சிருமேன்னு சொல்லிக்கிட்டு காளிமால் வந்து பதறி போய் அவங்க வந்து சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்ன காளியம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சீக்கிரமாக உடனடியாக அங்கே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே முத்துவேலும் சிவனாண்டியும் பதறி அடிச்சு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இந்த பொருள் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறமா அதுக்குள்ள ஆளை வரவழைச்சு அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து காளிமால் வந்து நினைக்க சொல்கிறாங்க, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து அங்கே கோயிலில் என்ன நடக்குதோ தெரியல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகவும் அப்போ வந்து அவங்க ரேவதி கையால் அந்த கலசத்தை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே வந்து சிவனாண்டி சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சந்திரகலாட்ட சிவனாண்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அது கிட்டதுமே வந்து சந்திரகலான்னு சொல்கிறாங்க, அப்போ வழக்கம் போல் அவங்ககிட்ட நம்ம தோற்று போயிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சந்திரா வழக்கம் போல் நம்ம அவங்ககிட்ட தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் என்ன பண்ணுறதுக்கு, நம்ம எல்லா இதுலேயும் அவனுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்தோம், ஆனால் அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் ரேவதி கையால் கலசத்தை கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, என் பேத்தி கையால் கலசத்தை கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது என் மகனும் என் மருமகளும் அந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அது மாதிரிக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க ஊர் ஜனங்க அவ்வளோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் நல்லபடியாக கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பாட்டி வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாமே வந்து ஒன்னால தான் இன்னைக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குன்னா அதுக்கு நீ தான் கார்த்திக் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாட்டி எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லையா நீ மட்டும் இதுக்கான முயற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து காலம் ஃபுல்லாகவே வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கவே செய்யாது, அதுவும் மாமன் கையாலையும் அத்தை கையாலையும் எதுவுமே நடந்திருக்காது. அது மட்டுமா இன்னைக்கு என் பேத்திங்க எல்லாருமே என் கூட இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து கார்த்திகிட்ட கையெடுத்து கும்பிடவும் உடனே பாட்டியை பார்த்துட்டு கார்த்தி வந்து என்ன பாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா ஐயா உன்னை கையெடுத்து கும்பிட்டாலும் வந்து தகுயா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஐயா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி, பாருங்க அங்கே சந்தோஷமா எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் எதுக்காக கண்ணீர் அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க பாட்டி வந்து ரேவதியும் கார்த்தியும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நல்லபடியாக குழந்தையெல்லாம் பிறக்கணும் அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அப்போ பாட்டி வந்து பார்க்குறாங்க, என்ன ரேவதி என்னாச்சு அப்படிங்கும்போது இவர் தான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி வரல பாட்டி, அது நினச்சாலும் எனக்கு கவலையாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது எங்கள் பாரு ரேவதி ஆத்தா அவங்க ரெண்டு பேரும் கைவிட மாட்டா, கார்த்தி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறான், அப்படி இருக்கும்போது கார்த்தியை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து விட்டுருவாளா என்ன ஆத்தா, கண்டிப்பாக பாரு உங்கள் அம்மா மனசுக்குள்ளே இறங்கி கார்த்தியை வந்து கண்டிப்பாக வந்து அவள் வந்து அதாவது சேர்த்துப்பா, அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை வந்து அவள் வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டா, அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா என் மனசுக்குள்ள அப்படி தான் தோணுது, ஏதோ ஒரு உண்மை சாம்பிடிச்சிரிக்கு தெரிய வரப்போகுது, அதனால வந்து அதை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரப்போகுது, அதே நேரத்தில் நீயும் ஒரு கார்த்தியும் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வந்து வாழ போகிறீங்க அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே ரேவதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்குமா, அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறான், அப்படி இருக்கும்போது அந்த ஆத்தா உங்களை கைவிட மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கோயில் கும்பாபிஷேகம் நடந்தா என்ன, இப்போ தான் அவன் வந்து எங்கள் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்களா, அதை வச்சு என்ன பண்ண போகிறான் பாருங்க அப்படின்னு இந்த விஷயத்தில் அவன் வசமாக மாட்டிக்க தான் போகிறான், இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சா என்ன, இப்போ அவன் யாருங்கிற உண்மையை எங்கள் அக்கா கிட்ட உண்மையை போட்டு உடைக்க போகிறான், அது ஒன்று போகிறாத இவனை வீட்டை விட்டு அனுப்பி விட்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் நம்மளுக்கு கடைசியாக கிடைச்சிருக்கிற பிரச்சனை அதுதான், அதை விட்டுறக்கூடாது, இதை வச்சு இந்த கார்த்தியை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிடணும், அதை வச்சு இந்த ரெண்டு குடும்பத்தையும் வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சத்திரகளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஒரு விஷயம் போகிறோம், இந்த கிழவியோட பேரன் இந்த கார்த்திங்கிற உண்மை தெரிய வரும்போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், எங்கள் அக்காவே அவனை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா, நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் கார்த்தி வந்து உண்மையை சொல்ல வர்றதுக்காக போகும்போது அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஆதாரமும் வந்து சாம்பிடிச்சிரிக்கு தெரிய வருமா, அது எப்படி தெரிய வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.